1000 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு நான் எடுத்துறேன். நிலம் இல்லைன்னா என் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், ஒத்திக்கு எடுத்துக்கிறேன். 25 ஆண்டுக்கு ஆங்கிலத்தில் லீஸுங்கிறோம்ல, அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செஞ்சு அங்கே முல்லை, மருதம், நெய்தல், அங்காடி என்று பிரிச்சிடுறேன். பிரித்து எல்லா இடத்துலையும் வச்சிடறோம். ஒரே விலை தான். இப்போ வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு இருக்கும், வேளாண் பெருமக்களை கொண்டு. அது நாடங்களும் தக்காளி 1 கிலோனா 1 கிலோ அவங்க தீர்மானிக்கிற விலைக்கு விற்போம். வெங்காயம் இத்தனை ரூபாய்னா இத்தனை. இங்கே விலை ஏறிடுச்சு இறங்கிடுச்சுலாம் அது இல்லை. இவங்களை மாதிரி விளைய வச்ச நெல் முளைகள் அல்ல தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை. மாவட்ட தலைநகர் தோறும் உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கும். முறையாக கொள்முதல் செய்து பத்திரப்படுத்தி வைப்போம். பசிங்கிற சொல்லு இருக்காது. ஏன்னா நாங்களே கொடுத்துருவோம் என் மக்களுக்கு. என்னுடைய பெரிய கனவு பசி இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது தான். நோய் நாடி நோய் முதல் நாடி அதை நிற்க வாய் நாடி வாய்ப்பை செயல் நம்ம சொல்கிறோம். இப்போ மருத்துவம், இப்போ உயிர் வந்துடுச்சு, வயிறு வந்துடுச்சு, அடுத்து உயிர் காக்கும் மருத்துவம். அது மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவைங்கிறது எங்களுடைய கனவு. அதில் என்ன சொல்கிறேன்னா, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மருத்துவ மகனுக்கும் கிடைக்க செய்கிறது தான் முழுமையான மக்களாட்சி. அதை நாங்கள் கடைப்பிடிப்போம். இப்போ மருத்துவமனை இருக்குது, அது அது இலவசமாக தான் இருக்குது. ஆனால் தரமாக இருக்குதாங்கிறதான் கேள்வி. தரமாக இருக்கா அதான் கேள்வி. இப்போ அதில் என்ன நமக்கு கேள்வி எழுதுன்னா, மருந்தெல்லாம் மருத்துவம் தான் நம்முடைய கனவு. ஏன்னா மருத்துவரே தேவைப்படாத ஒரு நாட்டை உருவாக்கணும், ஒரு ஆரோக்கியமான சமூகம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அறிவார்ந்தவர்கள், எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக தேவை இருக்கோ, மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு பொருள். அப்போ அது நோயற்ற, அது ஆரோக்கியமான நாடு இல்லை. அப்போ அந்த தேவையை குறைக்கணும். அதான் சுகாதாரமான ஆரோக்கியமான நாடு. அப்போ மருத்துவத்தின் தரத்தை நான் உயர்த்திடுறேன். இங்கே என்ன வருதுன்னா, இங்கே பாருங்கள், இது தனியார் மருத்துவம், இது அரசு மருத்துவமனை. இது சும்மா ஒரு மாதிரிக்கு காட்டியிருக்கேன். இதை விட மோசமாலாம் இருக்குது, நான் மாதிரி காட்டியிருக்கேன். இங்கே என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் நாட்டை ஆளுகிற முதலமைச்சரோ அமைச்சரோ அல்லது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரோ உடம்பு முடியலன்னா தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்துடுறாங்க. அவங்களே சொல்கிறாங்க இது தரம் இல்லை. நமக்கே தெரியும், எம்ஜி ராமச்சந்திரா, அப்போலோ, காவேரிக்கு போயிடுறாங்க. அப்போ அரசு நடத்துகிற மருத்துவமனை என்னாச்சு? அரசை நடத்துகிறவங்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லைன்னா அந்த மருத்துவமனை யாருக்கானது? யாருக்கு? அதுக்கு ஒதுக்கக்கூட நிதிநிலை எங்கே? எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குறீங்க? அது ஏன் அப்படி இருக்குது? அவங்களே ஒத்துக்கிறாங்க அது தரம் இல்லைன்னு. அப்போ தனியார் தான் தரமாக கொடுப்பான்னா, அப்போ அரசு ஒரு முதலாளியால் தரக்கூடிய, தனியார் முதலாளி தரக்கூடிய மருத்துவத்தை ஒரு அரசு தர முடியாதுன்னா அரசு தோற்று போகுதா? ஒரு முதலாளிகிட்ட ஒற்றை முதலாளியால் தர முடிகிற மருத்துவத்தை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாதுன்னா அந்த அதிகாரம் எதுக்கு? யாருக்காக நிறுவப்படுது? யாருக்காக நிறுவப்படுது? அடிப்படை தேவையில் ஒன்று மருத்துவம். அந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தி தர முடியாது என்றால் அப்போ அது யாருக்கானது? பாருங்க, ஒரு படுக்க வசதி எல்லாம் இருக்கிறது, போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறத நாகரிகமாக காட்டியிருக்கு. இதை விட மோசமாலாம் இருக்கு அரசு, பின்னவரை மாதிரியே இருக்கும். அப்போ அவங்க ஒதுக்குன நிதிநிலையை பாருங்க. 2022 18,600 கோடி, அப்புறம் அதுக்கப்புறம் 19,000 கோடி, 24 20,000 கோடி, 25 20,500 கோடி. இந்த நிதிநிலை, இந்த பட்ஜெட்டு பண ஒதுக்கீடு உயருது, தரம் உயர்ந்திருக்காங்கிற கேள்வியை நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் எழுப்பி பார்க்கணும். பணம் உயருது, ஒதுக்குற நிதி உயருது, தரம் உயர்ந்திருக்கா? அதான் கேள்வி. எல்லா நாடுகள்லையும் அரசு என்றால் மதிப்பிற்குரியதா இருக்கு, தரமா இருக்கு. என் நாட்டில் அரசுன்னா அச்சமா இருக்கு. எப்படி? அரசு போக்குவரத்தா கேவலமா இருக்கும், அரசு தங்குமிடியா ரொம்ப கேவலமா இருக்கும், அரசு பள்ளிக்கூடமா கேவலமா இருக்கும். அது எப்படி? அப்ப இத்தனை கோடி ஒதுக்கி தரத்தை உயர்த்த முடியல இவங்களால. அப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. இப்ப எப்படி பண்றது? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இந்த மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திறேன், உலக நாடுகள் அளவுக்கு உயர்த்திறேன். எங்க உடம்பு முடியலன்னா அமெரிக்கா போனாங்க, பிரிட்டன் போனாங்க, சிங்கப்பூர் போனாங்கல்ல, அங்க முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்திடணுங்கிறது எங்களுடைய கனவு. உலகத்தரம்ங்கிறத தமிழ்நாட்டு தரந்தாண்டான்னு காட்டிடணும்னு எனக்கு ஒரு வெறி இருக்குது, ஒரு கனவு இருக்குது. இப்போ அதை தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ தனியார் மருத்துவமனையில் இருக்கிற படுக்கை வசதிகள், அந்த கவனிப்பு, அதெல்லாம் பாருங்க. நான் தேவைன்னா நிறுத்திப்பேன், போடுங்க, நீங்கள் பாட்டு போடுங்க. பாருங்க, இது அமெரிக்கா. இதில்
ஒவ்வொரு நாடும் நடத்துறத பாருங்க. நீங்கள் அரசு முத்திரை வேற ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது அரசு முத்திரையை மாற்றிடுறோம். அதனால அது இருக்குது. அது இதில் என்ன சொல்ல வருதுன்னா, ₹1 1 கோடி மருத்துவம் வரைக்கும் என் மக்களுக்கு நாங்கள் சரியாக சமமாக தரமாக கொடுத்துட்றோம். அதுக்காக செலவிடுற செலவு என் மக்களுக்கு மிச்சம். அது உலகத்தரத்துக்கு கொடுத்துட்றோம். அதில் ஆகச்சிறந்த மருத்துவம் கொடுத்துரும். தாய்க்கு முடியலன்னா அது உன் வீட்டு தாய் இல்லை, என் நாட்டின் தாய், என் தேசத்தின் தாய். தந்தைனா உன் தந்தை இல்லை, நாட்டின் தந்தை. அதனால் ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுத்துட்றோம். அது எப்படி கொடுப்ப தரம் உயர்த்துவேன்னா, முதலமைச்சருக்கு முடியலையா, அமைச்சருக்கு முடியலையா, அவர் குடும்பத்திலும் முடியலையா, அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும், சட்டம் இயற்றிடுவோம். அப்படி இல்லை நான் கொழுப்படுத்து போய் தனியார் தான் படுப்பேன்னா அவருடைய ஊதியத்தில் சரிபாதியை துண்டிச்சிருவோம். தண்டம் துண்டிச்சிருவோம். நீதே உனக்கு காசு இருக்குல்ல, அங்கே போய் படுத்துக்க, இதை கட்டிட்டு போன்றுவோம். அது நடக்காது. அதெல்லாம் நடக்காது. நீங்கள் வேணால் எழுதி வைங்க. உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அரசு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவக்கு போனால் அரசு மருத்துவமனைக்கு போகணுங்கிற ஒரு காலத்தை உருவாக்கலை. நீங்கள் பார்த்தே இருங்க. என்ன கொடுமைன்னா, மருத்துவத்தில் தரம் கூடி இருந்துச்சுன்னா மருந்தகத்தின் தேவை குறைஞ்சிருக்கும். மருந்தில் தரம் இருந்தால் மருத்துவமனைகளின் தேவை குறைஞ்சிருக்கும். ரெண்டுமே நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுதுன்னா நோயாளிகள் பெருகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். சிங்கப்பூரில் பாருங்கள் மருத்துவமனை கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மருத்துவமனையெல்லாம் நிறைய தகவலுக்கு எடுக்க முடியல, அதனால் இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது மலேசியாவில் சின்ன நாடு தான், சின்ன நாடு. எப்படி எப்படி கொடுக்குறான் பாருங்க. அமெரிக்கா நட்சத்திர விடுதி போல வச்சிருக்காங்க. இங்கே நம்ம மருத்துவமனை போனால் கூடுதலாக நோய் வந்துடும். அவ்வளவு சுகாதாரமாக வச்சுருக்காங்க அவங்க. நம்மது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கிலாந்து பாருங்க, பிரிட்டன் எப்படி வச்சிருக்கு பாருங்க. இங்கே அங்கே லாபத்தை கவனிக்காம சேவை, லாப தேவையை விட மக்கள் சேவை முதன்மையானதாக கருதப்படுறதுனால அந்த நாடுகளில் அவங்க வரி எடுக்கிறாங்க. அந்த வரியை திருப்பி மக்களுக்கு இது மாதிரி சேவையாக கொடுத்துட்றாங்க. மருத்துவம், கல்வி, குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், பகிர்ந்தளிப்பு அப்படி கொடுத்துட்றாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சீனாவை பாருங்கள், நம்மளை விட பெரிய நாடு, மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, நம்மளை விட அதிகம். ஆனால் அவன் எவ்வளவு தரமாக கட்டமைச்சிருக்கான் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், உயிர்காக்கும் மருத்துவத்தை தரம் உயர்த்தி கொடுத்துட்றோம், மக்களுக்கு கொடுத்துட்றோம். அதில் உறுதியாக செய்வோம், அதில் சந்தேகம் உங்களுக்கு வேண்டியதில்லை. இங்கே அடுத்து இருக்கிறது நமக்கு நீர், வயிறு, உயிர் வந்துருச்சு. இப்போ அறிவு இருக்குது. அறிவு, கல்வி. இப்போ கல்வி என்பது மானுட உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஆனால் இங்கே என்ன முறை இருக்குன்னா, மாணவர்களின் கல்விக்கடன் தள்ளுபடின்னு சொல்லுது, அரசு சொல்லுது, அது பெருமையாக சொல்லுது. கடன் வாங்கி என்னை கல்வி ஏற்கிற நிலைமைக்கு தள்ளினது யார்? நான் கடன் வாங்கி படித்த கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்து சரியாக சமமாக தரமாக கொடுத்துருந்தாலே நான் கடன் வாங்கி ஏன் படிக்கிறேன்? நான் ஏன் கடன் வாங்கி? ஒரு அரசு தன் மாணவ பிள்ளைகளை அறிவு கொடுக்க வேண்டிய அரசு கடன் வாங்கி படிக்க வைக்குதுன்னா பார்த்துக்கிறேங்க. ஒரு தேசத்தின் வளங்களிலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு தேசத்தின் வளத்திலேயே ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். நம்ம நாட்டின் வகுப்பறைங்கிறது வர்த்தக அறையா மாறி நிற்கிறது மிகப்பெரிய கொடுமையே இருக்கு. அறிவு கருவறையா, அறிவு கருவறையாக இருக்க வேண்டிய வகுப்பறைகள் இன்னைக்கு வர்த்தக அறையாக, வியாபார அறையாக மாறி நிற்கிறது மிகப்பெரிய துயரம்.
இது என்னென்னா தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு இது பெரிய செல்வம் வருவாய் குவிக்கிற ஒரு பெரும் தொழிலாக மாற்றிட்டாங்க. இங்கே என்ன நடந்துருதுன்னா தனியார் முதலாளி தான் ஆகச்சிறந்த கல்வியை கொடுப்பார் அப்படின்னா அங்கேயும் அதே கேள்வி தான் எழுது. ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற அந்த கல்வித்தரத்தை ஒரு அரசால் கொடுக்க முடியாதானா அப்போ அரசு தோற்றுது, ஒரு கையாலாகாத அரசாயிருது. அது இலவசமாக தானே இருக்குன்பாங்க. எந்த அமைச்சர் மகன், எந்த முதலமைச்சர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அல்லது எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க? இல்லை எந்த அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறாங்க? எங்கேயாவது அரிதுன்னு மாதிரிதான் யாராவது மாவட்ட ஆட்சியர் பிள்ளைகள் படிக்க வேணும்னே செய்வாங்க, சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக. அந்த பள்ளி கல்லூரியில் வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் கூட அங்கே படிக்கிறது இல்லை. அதுதான் இங்கே இருக்க ரொம்ப கொடுமை. படிக்கிறது இல்லை. உண்மையாக தான். ஏன்னா தரமா இல்லை. அந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் பிள்ளைகளோ அல்லது ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளோ அதிகாரிகள் பிள்ளைகளோ எல்லாம் அங்கே தான் படிக்கணும். சட்டம் அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தான் தமிழ்நாட்டு வேலையில் முன்னுரிமை. அது போக மிச்சம் இருந்தால் மற்ற பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு கொடுப்போம். அப்போ தரம் உயர்த்தும். 300 பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு கழிவறை இருக்குது. அது கழிவறை எந்த தரத்தில் இருக்குன்னு தெரியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மரத்து நிழலில் உட்காந்து பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மேற்கூரை, ஒரு தகரத்தில் ஒரு இதை போட்டு கூட கட்டி கொடுக்க முடியல. படிக்கிற இடம் எப்படி இருக்குது, குடிக்கிற இடம் எப்படி இருக்குது. பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் தலையில் வந்து சாகுது. ஆனால் கடற்கரையில் சமாதி எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை 100 கோடி கட்டியிருக்குன்னு பாருங்கள். கல்வியறை எப்படி இருக்குது, கல்லறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பள்ளிக்கூடம் இருக்குது, தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு. இப்போ இங்கே என்னென்னா அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவர்கிட்ட அவர் வளர்க்கணும்னு இல்லை, தரம் கட்டி நீங்கள் எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவன் என்ன படிக்கணும்னு நினைக்கிறான், மருத்துவமாக படிக்க வைப்பேன், பொறியாளராக படிக்க வைப்பேன், இல்லை விளையாட வைப்பேன். அவனுக்கு எல்லாமே நாங்கள் அரசு கொடுத்துரும். நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவருக்கு எது விருப்பமோ அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது என் கடமை, அரசின் கடமை. அதுக்கு தானே அரசு. இப்போ இங்கே இது பல மாதிரிகள். நான் இந்த கல்வியின் தரத்தை உலக தரத்துக்கு கொண்டு போயிடுவேன். நான் ஆகச்சிறந்த கல்வி என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு கனவு இருக்குது எனக்கு. அதில் என்னென்னா இந்த பசுஞ்சோலை பள்ளிகள் மற்றும் கல்லூரியெல்லாம் இது இப்படி இருக்கும். அந்த மாதிரி இது பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் எல்லாமே பசுஞ்சோலை பள்ளிகள். மேற்கூரை முழுக்க சோலார், சூரிய ஒளி மின்தகடு இருக்கும். என் பிள்ளைய வீட்டுக்கு போக விரும்பாத அளவுக்கு கல்விங்கிறது சுமையெல்லாம் சுகம்னு கொண்டு வந்துடுவேன். வீட்டு பாடமே கிடையாது. 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஹோம்ஒர்க் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. இப்போ புத்தகம்லாம் அந்த வகுப்பறையிலே வச்சுருப்பேன். இரு ஓரத்துலையும் நான் பெட்டி அடித்து அந்த பிள்ளைய பேர் எழுதி சாவி அவன் கையில் கொடுத்துட்டு வச்சுட்டு போண்டிதான். வீட்டு பாடம்லாம் கிடையாது. எல்லாம் இந்த மருத்துவருக்கோ இல்லை மாவட்ட ஆட்சியருக்கோ காவல்துறை அதிகாரிகளுக்கோ நீதிபதிகளோ மதிப்பு கிடையாது. அங்கே ஆசிரியருக்கு மட்டும்தான் பெரிய மதிப்பு. ஆசிரியர்கள் படித்தா அவங்களே 2 ஆண்டு மேற்படிப்பு எல்லாமே முதுகலை பெற்றவர்கள் தான் அங்கே ஆசிரியராக இருக்காங்க. அது 7 வயசில் தான் 1ஆப்பு சேர்க்குது. உலக தரத்தில் இன்றைக்கி இருக்கிறது கல்வியில் 1வது இடத்துல ஃபின்லாந்து இருக்குது, 2வது தென்கொரியா, 2வதுக்கு வந்துடுச்சு. இப்போ அவன் முந்திட்டான் ஃபின்லாந்து. அங்கே இருக்கிற கற்பித்தல் முறையை பாருங்கள். 7 முதல் மாநிலத்தில் ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு நாடு பாருங்கள், கல்வியில் 3வது இடத்துல இருக்குது. நம்ம எந்த இடத்துலையும் இல்லை, உலக தரத்தில் எந்த இடத்துலையும் இல்லை. அப்புறம் சிங்கப்பூர் இருக்குது, 4 மலர்னு 2-3 வகுப்பு இருக்குது. அது 5 அவர்களே அரசு பள்ளி கல்லூரிக்கு திருப்பிட்டாப்ல. அவரால் முடியறது உங்கள் பிள்ளையால் முடியாதா? நம்ம நாட்டு நீங்கள் என்ன ஜெர்மனை சொல்கிறான், அது ஃபின்லாந்தை சொல்கிறான்னு நினைப்பீங்க. நம்ம ஊர்லேயே இருக்குது. இந்த பாருங்கள், கேரளாவை பாருங்கள், சிறந்த கல்வியை தரத்தை உயர்த்திட்டாப்ல, பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்துட்டாப்ல. நீங்கள் எழுதி வைங்க, நான் வெட்டி பேச்சுக்கு பேசலை, சும்மா பேசலை. நான் பாருங்க, நாங்கள் மெதுவாக வருவோம், ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக வருவோம்.